ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஹைபிஸ்கஸ் பிளான்ட்டை காமிச்சேன். இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் ட்ரீ உங்களுக்கு காமிக்கிறேன். இது சீத்தாப்பழம் மரம். இப்போ தான் காய் காய்ச்சிக்கிட்டு இருக்குது. பாருங்கள் சீத்தாப்பழம் எப்படி இருக்குன்ட்டு. குட்டியாக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இது அரநெல்லிக்காய் செடி. இதுவும் சின்னதாக இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள் முருங்கைக்காய் மரம். முருங்கைக்காய் மரத்துலேயும் நல்லா பெருசாக இருக்குது. அந்த காய் நான் காய்க்கலை. அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்க மாங்காய் மரம் நல்லா பெருசாக இருக்குது. லாஸ்ட் டைம் இந்த மாங்காய் மரம் காய்ச்சி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே அந்த ஊறுகாய் கூட நான் காலியாக்கினேன். இது எங்கள் வீட்டிலே நாங்கள் ஆர்கானிக் வேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வேஸ்ட் டஸ்ட்பின் தான் அது. நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு கருவேப்பிலை மரம் காட்டுறேன். இதுதான் கருவேப்பிலை மரம். அவசரத்துக்கு கடைக்கு போகாமல் வீட்டில் இருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பிடிங்கி சமைச்சிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு இது கோவா பிளான்ட்டு. இப்போ தான் இந்த இதுலேயும் கோவா காய்ச்சிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குட்டியாக காய்ச்சிருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது எங்கள் வீட்டிலே இருக்க பெரிய லெமன் ட்ரீ. இங்கே தான் நிறைய லெமன் காய்க்கும். இப்போ சீசனில் தான் அவ்வளோவா லெமன் காய்க்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் தான் இருக்குது பாருங்கள். தெரியுதா? குட்டி லெமன்ஸ்லாம் இருக்குது. இது இந்த லாஸ்ட் வீடியோவில் பார்த்தாலே ஹைபிஸ்கஸ் அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் செடி. இங்கேயும் மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எங்கள் வீட்டில் இருக்க குட்டி மேங்கோ ட்ரீ காட்டுறேன். இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன மேங்கோ ட்ரீ. லாஸ்ட் டைம் எதுலேயும் காய்ச்சிச்சு. ஆனால் ஒன்று காய்ச்சிட்டு கீழே விழுந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நான் ரீசெண்டாக பிளான்ட் பண்ண சில்லி பிளான்ட்டை காட்டுறேன். இந்த சில்லி பிளான்ட்டை நான் இப்போ தான் ஒரு 4 to 5 டேஸ்க்கு முன்னாடி பிளான்ட் பண்ணேன். அதான் குட்டியாக இருக்குது. சில்லி வளர்ந்தோடனே நான் அப்டேட் பண்ணுறேன். இது கொத்தமல்லி செடி. கொத்தமல்லி காண்டி அதோட ஸ்டிக்ஸ் எல்லாம் ஊண்டி வச்சுருக்கோம். இந்த பாருங்க இதுக்குள்ளே இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுக்குமல்லி செடியை காட்டுறேன். இதுதான் எங்கள் வீட்டில் இருக்குது அடுக்குமல்லி செடி. இது பூ வளர்ந்துச்சுன்னா அப்படி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இது ஓமவல்லி செடி. இது சாப்பிட்டா ஒரு மாதிரி சுடுன்னு இருக்கும். டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாம் க்யூர் பண்ணும் இந்த ஓமவல்லி செடி. ரொம்ப பெருசாக மரம் மாதிரி வந்துச்சு கீரை. இது நந்தியாவட்டப்பூ செடி. பார்க்க மல்லிகைப்பூ மாதிரியே சூப்பராக அழகாக இருக்குது. அங்கே வெத்தலை செடி வச்சுருக்கோம். வெத்தலை ஒவ்வொன்றும் பெருசாக இருக்கும். செம்ம காரம் உரப்பாக உரைக்கும். செம்மையாக சாப்பிட முடியாது, இவ்வளோ உரப்பு உரைக்கும். நெக்ஸ்ட்டு இட்லி பூச்சி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இட்லி பார்க்கவே எப்படி சூப்பராக இருக்குல்ல. இங்கேயும் சில பிளான்ஸ்